உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவர் பாட்டுக்கு என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாரு. அது ஒரு பிரச்சனை ஆகும்போது உடனே என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா? ரத்னா, அப்படி நான் மன்னிச்சா அந்த தப்ப நானே அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடும்ல. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருந்தாதான் அடுத்த தப்பு நடக்காம இருக்கும். செஞ்ச தப்புக்கு இவர் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இவர்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன், அது போதும். சபாஷ்ல நான் என்ன நினைச்சனோ அதே தான் நீ முடிவா சொல்லியிருக்க. என்ன பண்ணாலும் பொண்டாட்டி மன்னிச்சிருவான்னு இவனுக்கு நினைக்கிறதுனால தான் தப்பு மேல தப்பு பண்ணுதானுவ. இனி தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு ஒவ்வொரு பொண்டாட்டியும் சொல்லணும். அப்பாதான் இவனுங்க திருந்துவானுவ. இது போதும்ல. இலே, அவன் மேல என்ன கம்ப்ளைண்ட் வேணா எழுதி கொடு, மத்தத நான் பாத்துக்கிட்டோம்ல. சபாஷ்ல சபாஷ்ல. என்னங்க அத்தை? செத்து பொழைச்சவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ நெசமாவே செத்து தாண்டி பொழைச்சு வந்திருக்க மகராசி. இனிமே நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும். எல்லா கண்ணும் கழியட்டும். கனி, சூட தேத்து. அத்த ஒரு நிமிஷம். என்னல? கட்ட கொடு, என் தங்கச்சிக்கு நான் சுத்துட்டேன். எப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் வேண்டாம், என் அண்ணன் தான் முக்கியம், இவன் கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாலோ அப்பவே என் தங்கச்சி உயர்ந்துட்டாத்த. ஏற்கனவே எஸ்ஐக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு ஊர்க்காரவனுக்கு முன்னாடி என்ன பேசுதானுவோ பின்னாடி என்ன பேசுதானு எனக்கு தெரியும். இப்ப ரத்னா வந்துட்டா அவனுக்கு என்னென்ன பேச போறானுங்கன்னு தெரியும். ஆனா அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. நீ குடத்த நீ குடுங்கலாம். இந்த ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.